அமுத கரைசல் 15 லிட்டர் பக்கெட் ஒன்று வேணும். மூடி இல்லைனா பரவாயில்ல, துணி போட்டு கட்டிக்கலாம். அதுக்கு வந்து மாட்டு சாணம் 1 கிலோ, மாட்டு சிறுநீர் 1 லிட்டர், நாட்டு சர்க்கரை 1/4 கிலோ, தண்ணீர் 10 லிட்டர். இது என்ன கேட்டோன்னா 24 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். நொதித்தல் 24 மணி நேரம் தாங்க. சாணம் வைங்க, சும்மா ஒரு 1/2 கிலோ கொடுங்க. ஜாஸ்தி வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். ஏன்னா தக்க கம்மியாக இருக்கிறதால ஒரு 1/4 கிலோ அவ்வளோ போடும். சும்மா அவ்வளோ வேண்டாம், சும்மா விட்டு நானே விட்டுங்க. 1 கிலோ போடணுங்க. நான் 1 கிலோ போடல, ஏன்னா தயாரிப்புங்க சர்க்கரை கம்மியாக தான் இருக்குது, மற்ற தயாரிப்பு பயன்படுத்தானோ. ஸோ அதனால் 1 கிலோக்கு பதிலாக நான் 1/4 கிலோ வெல்லம் நாட்டு சர்க்கரை போடுறேன். இது சாணம் எத்தனை போடுறீங்க? 1/4 கிலோ. 1/4 கிலோ போட்டு அப்புறம் மாட்டு மூத்திரம் எத்தனை ஊற்றுனுங்க? 1/4 லிட்டர் ஊற்றணும். 1/4 லிட்டர் அடுங்க. இந்த தயாரிப்பில் என்ன ஒரு முக்கியம் கேட்டோன்னா, நீங்கள் நேற்று உயிர் உரங்கள்னு படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தழைச்சத்தை கொடுக்கறதுக்கு, மணிச்சத்தை கொடுப்பதற்கு, சாம்பல் சத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த தயாரிப்பில் அந்த 3 நுண்ணுயிரும் மிக அதை விட இருக்குங்க. இந்த அமுத கரைசல் தயாரிப்பில் தழைச்சத்து கொடுக்கும் உரங்கள், மணிச்சத்து கொடுக்கும் உரங்கள், சாம்பல் சத்து கொடுக்க மிக அதிக அளவு இருக்குது. இதுதான் இதனுடைய முக்கியத்துவங்க. 24 மணி நேரத்தில் ரெடி ஆகுது. இது என்னங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, எப்பவும் ஒன்று வச்சுக்கோங்க, நான் என்ன தயார் சொன்னாலும் முதல்ல நிலத்துக்கு பயன்படுத்தணும். பாசனத்தில் 1/4 லிட்டருங்க. நாங்கள் 100 கிராம் 250 ஒரு 60 கிராம் எடுத்து கையில் எடுத்து போடுங்க. மக்கு சும்மா கண்ணு இன்னும் 2 கை போடுங்க. இப்போ தண்ணி 10 லிட்டருக்கு இப்போ எத்தனை ஊற்றணும்? இதுக்கு 2 லிட்டர் ஊற்றணும். ஐயா பேசி சொல்லிக்கலாம், பேசி இப்போ உடனே கலந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் பண்ணிங்கன்னா சாணம் அந்த சிறுநீருடைய ஸ்மெல் தான் அதிகமாக இருக்கும். அதே இதுலேருந்து மணி எத்தனை இன்னைக்கு? 11. நாளைக்கு 11 மணிக்கு ஸ்மெல் பண்ணிங்கன்னா சாணி வாசனை இருக்காது, அது மூத்தத்துடைய சிறுநீர் வாசனை இருக்காது, புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு ருசியாக இருக்கும், ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு அது உடனடியாக பண்ணும். இல்லை இது என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, இது வேகமாக சிதைப்பதற்காகத்தான் நாட்டு சக்கரை போடுறோம். நாட்டு சக்கரை போடும்போது நுண்ணுயிர்கள் வேக பெருக்கம் அதிகமாக இருக்கும். இந்த சாணி எடுத்திங்கன்னா என் குரு நாராயண ரெட்டி சொல்லுவாருங்க, ஒரு சாணியில் 30க்கும் மேற்பட்ட நுண்ணுயிர்கள் இருக்கிறது அப்படி சொல்லுவாருங்க. அந்த 30 வகையான நுண்ணுயிர் தவிர சாணியில் என்ன சிறப்புன்னா, அவை இதுக்கு தேவையான உணவும் இதில் இருக்குது. சாணியில் நுண்ணுயிரும் இருக்குது, உணவும் இருக்குது. மாட்டு மூத்திரத்தில் வந்து இதில் வந்து அமிலத்தன்மை குறைவு, இதில் வந்து அமிலத்தன்மை குறைவு. ஆக அந்த குறைவான அமிலத்தன்மையில் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் மிகச்சிறப்பாக இதில் இருக்கும். அதே மாட்டு மூத்திரம் எடுத்தோன்னா அது என்ன இருக்கும்? அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். கவ் யூரின்னால் அது அமிலத்தன்மை அசிடிக் கண்டிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஆக அந்த கடுமையான அமிலத்தன்மையில் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது. எனக்கு அந்த நுண்ணுயிரும் வேணும், இந்த நுண்ணுயிரும் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறீங்க? 2ஐயும் கலக்கிறேன். அப்புறம் ஒரு சிலர் சொன்னால், ஓ அது கடுமையானது இருக்குது, இதுதான் இருக்குது, உடனே வந்து ஒருத்தருக்கு சண்டை பிடிச்சிப்பாங்க. நுண்ணுயிரில் சண்டை பிடிச்சிக்கிற வேலையே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து 2 பேருமே நன்மை செய்கிற ஆளுங்க. அதனால் ஒருத்தர் ஒத்துழைப்பாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு தண்ணியும் போடும்போது அப்போ வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா? இல்லை, குறைவாக இருக்கும். அப்போ அந்த குறைவான நிலையில் அதான் அதுக்கு காமன் பிளாட்ஃபார்ம். எப்படி நீங்கள் எல்லாம் இப்போ வந்து ஒரு பொது இடத்த வந்து ஒன்று சேர்ந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்துருக்கிறீங்க, இங்கேருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியறோ, அதுபோல் இங்கே வந்து இந்த காமன் பிளாட்ஃபார்மில் அவங்க நொதித்தல்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. 24 மணி நேரத்தில் ரெடி ஆகும். இதை வந்து பாசன நீரில் பயன்படுத்தினா
ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர்லேருந்து 50 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். பாசன நீரில் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வாய்க்காலில் விடுறதா இருந்தாலும் சரி, அது பாசன நீரில் போட்டுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர்லேருந்து 50 லிட்டர் வரைக்கும் விடலாம். சொல்கிறேன். அதான் எப்படி கேட்டேன்னா, நீங்கள் ட்ரிப்பா அல்லது வாய்க்காலில் பாயுதா? வாய்க்கால் பாசம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வாய்க்கால் மேலே ஒரு 200 லிட்டர் பேரல் வச்சுருங்க. வாய்க்கால் மேலே ஒரு பலகையை போட்டு 200 லிட்டர் பேரலை வச்சு அடி மட்டத்தில் ஒரு 1/2 இன்ச்சு டேப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 அங்குல கணத்துக்கு இந்த 1.5 இன்ச்சு ஜல்லியை அதுக்குள்ளே போட்டுருங்க. அது மேலே ஒரு நைலான் வலையை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வரைக்கும் மணலை போட்டு மணல் மேலே ஒரு நைலான் வலையை போட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் வடிகட்டி ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் 200 லிட்டர் தண்ணியை நிரப்பிக்கங்க. நிரப்பிட்டு இதை திறந்து விட்டுருங்க கொஞ்சமாக. அது எவ்வளோ நேரம் பாசனத்தை பயன்படுத்த போகிறீங்க அவ்வளோ நேரத்துக்கு இது கலந்து போயிட்டுருக்கு. இதுதான் அதோட விஷயங்க. ஆக இளம்பயிராக இருக்கும்போது 5 லிட்டரில் ஆரம்பித்து அப்புறம் ஒவ்வொரு முறையும் வளர்ச்சி அதிகமாக ஆக நீங்கள் விடலாம். அதடுத்து நாங்கள் என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, நமக்கு ஏற்கனவே ரசாயன விவசாயம் பண்ணி 30 நாளில் பயிர் என்ன வளர்ச்சி இருக்கணும், 60 நாள் 100 நாளுங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு தகுந்த அப்படி இப்போ நான் அந்த ரேஞ்சு கொடுத்துருக்கேன். 5லேருந்து 50 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். இந்த 50 லிட்டருங்கிறது என்னென்னா, நீங்கள் வாழை, கரும்பு, அப்புறம் தென்னை போன்ற பயிர்கள் வரும்போது 50 லிட்டர் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பப்பாயா வைப்பீங்க, அந்த மாதிரி பல்லாண்டு பயிராக இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் 50 லிட்டர் வரைக்கும் விடலாம். 50 லிட்டர் நினச்சிங்க, ஒரு 5 கிலோ சாணி தான். 5 கிலோ சாணி, 5 லிட்டர் மூத்திரம், 1.25 நாட்டு சக்கரை, 50 லிட்டர் தண்ணி, இவ்வளோதான் விஷயம். ஆக நீங்கள் என்ன பண்ணால் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து இப்போ இன்னொன்று சொல்லிடுங்க. எந்த ஒரு இதையும் அதிக நாள் நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நாங்கள் எப்போவுமே கூடுதலாக தயார் பண்ணி வச்சுப்போம். நமக்கு எந்த சமயத்தில் எந்த அளவு தேவை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஏதாவது வீணான பழங்களை அது கூட போட்டு வச்சுருங்க. எந்த தயாரிப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தயாரிப்புக்குள்ளே அந்த பழத்தை முழுமையாக அப்படியே உள்ளே போட்டு வச்சுருங்க. அது அந்த நுண்ணீருக்கு நிரந்தரமான உணவு. ஆக அந்த நுண்ணீர் 24 மணி நேரமும் வருஷம் 365 நாளும் தொடர்ச்சியாக நொதித்தல்கிற வேலையை செஞ்சிட்டே இருப்பாங்க. எப்படி நம்ம உடம்பில் சுவாகம், இதய துடிப்பு, பிளட் சர்க்குலேஷன் எப்படி நான் ஸ்டாப்போ, அது மாதிரி நொதித்தல்ங்கிறது நான் ஸ்டாப்பாக நடக்கக்கூடியது. அது நீங்கள் இந்த பழத்தை போட்டிங்கன்னா எக்ஸ்பைரி டேட் கிடையாது. எந்த ஒரு தயாரிப்பாக இருந்தாலும் அதில் ஒரு பழத்தை போட்டிங்கன்னா அதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. எந்த பழம் வேணால் போடணும். மாம்பழ சீசனில் மாம்பழத்தை போடுங்க, சப்போட்டா இருந்தால் சப்போட்டா போடுங்க. அப்படி வாழைப்பழம் சாஞ்சி முடிஞ்சிடுச்சு, சின்ன பழமாக போச்சு, விற்க முடியாது. ஒரு தடவை போட்டால் போதும். அதை நாங்கள் என்ன பண்ணுறோம் கேட்டோன்னா, அதையும் ஒரு நைலான் வலையில் கட்டி இதுக்குள்ளே போட்டுருவோம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நைலான் வலையில் கட்டி இதில் போட்டுருவோம். இப்போ இருக்கிறத எடுத்து நான் பூரா பயன்படுத்த போகிறேன்னா, அந்த நைலான் வலையில் கட்டின பழத்தை எடுத்து தனியாக வச்சுடுவேன். இதை வடிகட்டி விட்டுடுவேன். பழையபடி புதிய தயாரிப்பை பண்ணிவிட்டு இதை எடுத்து கட்டி வச்சு மூட்டி தூக்கி உள்ள போடு. வேலை முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக போடலாம். சூப்பராக இருக்கும். பனம்பழம் கண்டிப்பாக போடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பனம்பழமெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக செலவை பார்க்க ஒரு பெரிய தொட்டியை கட்டிடுங்க. எவ்வளோ பனம்பழம் தான் அதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. அவருடைய திறமையை கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. மிகச்சிறந்த தயாரிப்பா. தண்ணியில் விடுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் விழுந்துடும். எல்லாம் அதில் விழுந்து அது அந்த நுனியில் அதெல்லாம் வண்டெல்லாம் நான்வெஜ். ஆமாங்க, சீரியஸ் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டு உள்ளுக்குள்ளே போட்டுருங்க. அதுக்கு அது நான்வெஜ். ஆக நம்ம நுண்ணீரில் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன். அதனால் நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம். சரியா வச்சிங்களா? ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 லிட்டர் தண்ணியில், ஒரு டேங்குன்னா 10 லிட்டரு, அதுக்கு சிறும்பயிராக 1/2 லிட்டரில்
அதாவது 1 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். துள்ளி அது அமிர்த கரைசல் 10 லிட்டர் தண்ணியில் அரை லிட்டர்லேருந்து 1 லிட்டர் கலந்து தெளிக்கலாம். சின்ன பயிராக இருக்கும்போது 1/2 லிட்டர் போடுங்க, செடி பெருசாக 1 லிட்டர் பண்ணுங்கள். ஆக காய்கறி சாகுபடியிலெல்லாம் எப்போல்லாம் தண்ணி விடுறீங்களோ அப்போல்லாம் போயிட்டே இருக்கணும். அதான் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் பேர். அந்த அளவுக்கு அதுக்கு ஊட்டச்சத்து கொடுத்துட்டே இருக்கணும். சரிங்களா? ரைட். இதுதான் முதல் தயாரிப்பு. இப்போ இதில் என்ன பண்ணிக்க, பாசனத்தை விடுறதுக்கு சொல்லியிருக்கிறேன், ஸ்ப்ரே பண்ண சொல்லியாச்சு.